ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரியா சமையல். இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் வாழைத்தண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த தண்ணியில் போட்டுட்டு இதில் இருக்கிற நார் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ எப்படி நார் எடுக்கலான்னு பார்க்கலாம். நீங்கள் குச்சி வச்சு இந்த மாதிரி சுற்றிட்டே இருந்தீங்கன்னா நார் வந்து அதில் வந்துடுங்க. நல்லா கலக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். பாருங்கள், நல்லா கலக்கிட்டே இருந்தீங்கன்னா நார் வந்துடுங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது போல் நார் வந்துடும். அதெல்லாம் எடுத்துடலாங்க. திரும்ப திரும்ப நீங்கள் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா இதில் இருக்கிற நார் மட்டும் வந்துடுங்க. பாருங்கள், நான் எல்லா நாரும் வந்துடுச்சு. எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் அலசி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப அலைக்கணும்னு இல்லைங்க, ஒரு முறை அலைச்சாலே போதும். இல்லை அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் பைத்தம் பருப்பு எடுத்துருக்கோங்க. அதனால் வதக்கிக்கலாங்க. க்ளீன் பண்ணி வச்சா வாழைத்தண்டு சேர்த்துக்கலாங்க. ½ டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தண்ணி தேவையான அளவு விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சீக்கிரம் வெந்துடும், அதனால் தண்ணி அளவாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதுலேயே தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதனால் திட்டமாக ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டுடலாம். கடைசியாக போடுறதுக்காக வாழைத்தண்டுக்கு தேவையான மசாலாவை பார்த்துக்கலாங்க. நான் 2 பச்சை மிளகாய், 3 துண்டு தேங்காய், 1/4 டீஸ்பூன் சீரகம், 10 பல் போல் பூண்டு எடுத்துருக்கோங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது போல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் துருவில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் நல்லா அரைச்சி ஜூஸாகவும் குடிச்சிக்கலாம். இல்லை பொரியலாக சாப்பிட விரும்புகிறவங்க இப்படியும் செஞ்சுக்கலாம். செஞ்சு சாப்பிடுங்க. கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்க இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நார்மலாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சாரியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.